எந்த கலரு? டேய் மயில் பச்சை வேணும்னா பார்த்து கொஞ்சம் நீல சேர்த்து. சரி. பா பெருமாளே, என்னம்மா? இங்க வாப்பா வா. லே நீ பாரு, நான் வந்துடுறேன். 1/2 கிலோ மண்டை வெல்லம், 1/4 கிலோ காஞ்சி மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை. ஏமா காலைல தானே போயிட்டு வந்தேன், எத்தனை வாட்டிமா அனுப்புவ? கோச்சிக்காதடா. என்ன சிவகாமி, நல்லா இருக்கியாமா? வாங்க மாமா. வாங்கண்ணே. என்னமா நல்லா இருக்கியா? ஐயோ லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. என்ன எல்லாம் திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உட்காருங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துடுங்க. ரொம்ப தங்கமான பையன். ஓ, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பாத்துக்கிட்டோம். அம்மா நீ போய் மரகத்தை ரெடி பண்ணு, நான் குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன். நம்ம மரகதம் தானே, நான் போய் அலங்கரிச்சு சரி சரி. ஏன் இப்படிலாம் பண்ற? இதெல்லாம் சரியில்லை. ஏன் என்ன காதலிக்கலையா? காதல்னா என்ன? அன்பு. அன்புன்னா அக்கறையா பாத்துக்கிறது. யாரு யார் மேல? பிடிச்சவங்கள. மரகதம், நான் சொன்னா கேளு மரகதம். மரகதம் ப்ளீஸ், நான் சொன்னா கேளு மரகதம் ப்ளீஸ். இப்படிலாம் எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு. மார்கழி முடியட்டும், தை மாசம் கல்யாணம் ஏற்பாடுலாம் வச்சுக்கலாம். என்னம்மா? ஆமாங்க. மண்டபம்லாம் கூட முன்னாடியே புக் பண்ணிடலாம். நீ போய் அவளை கூட்டு வாயாம்மா. நான் போய் பொண்ணை கூட்டு வந்துடுறேன். செல்வி, என்னாச்சுமா? உங்க மகளுக்கு ஏற்கனவே இங்க மாப்பிள்ளை இருக்கு. ஏய், என்னம்மா சொல்ற? உள்ள போய் பாருங்க. பெருமாளே, என்னடா இது? அண்ணா இருங்கன்னு பேசுவோம். அட வாடா அண்ணா. ஏய் மரகதம், என்ன? அடிக்காதடா. நீங்க சொல்றது இப்படி. டேய், விடுடா. வா போப்பா. சும்மா இருமா. நீ உள்ள போடி. எல்லாம் உன்னால வந்து. சத்யா கட் அவுட் 45 அடி, சும்மா மிரட்டிடணும். அன்னைக்குன்னு பார்த்து என் குழந்தை அம்மாவை கல்யாணம் வரைய முடியாது, கோச்சுக்காதீங்க. அண்ணே சத்யா கட் அவுட் வரேன். நான் வரைஞ்சோம்னா கை இருக்காது தம்பி. அவன் வரக்கூடாது வரேன்றான். இவனுக்கு மன்றத்தை ஆரம்பிச்சு ரொம்ப வேலையை காலி பண்ணிடுவானு போல இருக்கு. தாத்தாக்கு ஆப்ரேஷன் இருக்கு, என்னால வர முடியாது. நீ வேற யாரையா பாத்துக்கணும். இந்த பிடிங்க, நாங்கள் வழக்கமாக அரசு ஆர்ட்ஸுக்கிட்ட தான் கொடுப்போம். இந்த தடவை நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வரைஞ்ச எம்ஜிஆர் கட்டவுட்ட பார்த்தோம், அசத்திட்டீங்க. இந்த கமல் படத்தை நீங்க தான் வரையறீங்க. சரிங்க தம்பி. கமல் கட் அவுட் இல்ல, கமலே தத்ரூமா வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோகிராஃப் வாங்க ஆளு வந்து நிப்பாங்க, பின்னாலே நீங்களும் வந்து நிப்பீங்கன்னா பாத்துக்கிடுங்களேன். இது எங்க ஆத்தா முப்படாத்தி மேல சத்தியா. யோ சும்மாரியா? ஒரு நிமிஷம் தம்பி. ஆமா என்ன படம் சொன்னீங்க? சத்யா. சத்யா சத்யா சத்யா. சரிங்க, நான் கிளம்புறேன். நல்லது, போயிட்டு வாங்க தம்பி. நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊர்ல தடவையா கட் அவுட் வரையற. ரவியும் கூப்பிட்டுக்கப்பா. அம்மா, இந்த ஊருக்கு நம்ம பொழைக்க வந்திருக்கோம். இது எனக்குன்னு வந்தது. இனிமே நான் தனியா பண்றதுதான் சரி. என்னமோ பார்த்து செய்ப்பா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. தம்பி கண்ணை மூடிட்டு வரவேப்ல, நான் தான் கூட இருக்கேன்ல. நம்ம சாயல் கொஞ்சம் கூட இல்லையே. சத்யா 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 சத்யா. தம்பி ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இதுல லேசா ஏன் முகம் வர்ற மாதிரி பண்ணி முடியுமா? கிழிச்சிருவேன், பேசாம போய்க்கோ. ஒரு கலைஞனை வளர விட மாட்டேங்கிறாங்களே. நம்ம தான் நம்மளை வரைஞ்சுக்கணும் போல் இருக்கு. கட் அவுட் வைக்க கூடாதுன்னு சொன்னா ராத்திரியோட ராத்திரியா வந்து யாருக்கு தெரியாம வச்சுட்டு போயிட்டாங்களே. சும்மா இருக்கு. தம்பி கட் அவுட் ஜம்முன்னு வரைஞ்சிருக்கீங்க. கமலை அப்படியே வரைஞ்சிட்டீங்க. பிரமாதப்படுத்திட்டப்பா. நம்ம திருநெல்வேலியில் குருவாடிச்சிட்டா. கட் அவுட் சூப்பரா வரைஞ்சிட்டேன். கமல் பார்க்கறதுக்கு ரஜினி மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்காது. ஏய் என்ன வாடா வீட்டுக்கு போலாம். நீ இல்லாம அவனே வந்திருக்கா, அவட போய் பேசிட்டு இருக்க. ஏய் ஆர்டர் எனக்கு வந்ததாண்டா, நான் தாண்டா அவனுக்கு அனுப்பிச்சு. அப்படியா? சரியா உள்ள போலாம். ஏய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா தலைவர் ரஜினி படம் வாப்பா, வரல. மரகத வராப்பா, நீ வாப்பா. இதை ஏன்டா முதல்ல சொல்லுங்க.
ஏய் படம் படக்கு கிளம்புங்க. சரித்திர புருஷனே, பச்சை தமிழர்களின் நாக்குகளில் பச்சை குத்தப்பட்டிருப்பது பொன்மனச் செம்மலே. நீங்க சொல்ல போய் தான் வரையாம விட்டோம். இப்ப பாருங்க தொழில் வேற ஒருத்தனுக்கு போயிட்டு புதுசா இப்போ ஒருத்தனை வரைய விட்டதுனால இனி எல்லா விளம்பரம் அவனுக்கு தானே போய் சேரும். நீங்க சொன்னீங்க தான் நினைச்சு வரையில இப்ப அவனுக்கு வரைஞ்சிட்டாங்க, என்ன ஒண்ணு புரிய? இந்த திரைப்படத்தை உன் பாத கமலங்கள். தலைவர் லவ்ல இருந்து ஆக்ஷனுக்கு மாறிட்டாருல. சூப்பரா இருக்காருல பாக்குறதுக்கு. பின்றாரு உடம்பே வேற மாதிரி இருக்குல்ல. மூணு இருக்காருல. ஆளு அடையாளம் தெரியல. அவருக்கு போட்டியே இல்ல. அண்ணே அண்ணே கட்டோட உடையாதீங்க அண்ணே. அண்ணே யாருல நீ? அண்ணே நான் தானே உடஞ்சேன்.